ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பள்ளி கல்வித்துறையில வெளியான முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். முக்கியமா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க வீட்டு குட்டீஸ்லாம் தினசரி பெரிய ஸ்கூல் பேக்க சுமந்துட்டு கஷ்டப்படுறாங்களா? இல்ல மேக்ஸ் பாடம்னாலே பயப்படுறாங்களா? இனி எனக்கு கவலையே வேணாம். இந்த வருஷத்துல தமிழ்நாட்டுடைய கல்வியே மாறப்போகுது அப்படின்னு பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. இது விஷயமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காருன்னா, ஸ்கூல் பேக் சுமை குறையும். கியூஆர் கோட் பாட புத்தகங்கள் கதைகள் மூலமா கணக்குன்ட்டு ஏகப்பட்ட அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது. என்னென்ன சூப்பரான மாற்றங்கள் வரப்போகுது எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோவை பார்க்கலாம். முதல்ல அமைச்சர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இனிமேல் கல்வின்றது பசங்களுக்கு மனப்பாடம் செய்யற சுமையா இருக்காது. அது விரும்பி ஏற்கும் ஒரு இனிமையான அனுபவமா மாறப்போகுதுன்னு சொல்றாரு. ஸ்கூல்ஸ்ல குழந்தைகளை மையப்படுத்திய அனைவருக்குமான ஒரு ஆரோக்கியமான கல்வியை கொடுக்க போறதா அவர் சொல்லியிருக்காரு. இதுல முதல் படியா ஸ்டூடெண்ட்ஸ் தினசரி ஸ்கூலுக்கு சுமந்துட்டு போற அதிக எடையுள்ள பாட புத்தகத்தை வந்து அந்த சுமையை வந்து குறைக்க போறாங்களாம். தோல் சுமை குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா மாணவர்களுடைய மன சுமை குறையும்ட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அடுத்தது பாட புத்தகங்கள்ல என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு தெரியுமா? இனிமே வந்து புக்ஸ்ல நீண்ட எழுத்துக்கள்லாம் குறைக்கப்பட்டு கருத்துக்களை ஈஸியா புரிய வைக்கிற மாதிரி வண்ண படங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக போகுது. இந்த கலர்ஃபுல் படங்கள் எல்லாமே குழந்தைகள் கிட்ட பேசும்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அந்த ஸ்கேன் பண்ணாலே அந்த பாடம் அப்படியே வந்து ஒரு வீடியோவா, காணொளியா மாறும். பாடம்லாம் வெறும் புத்தகமா மட்டும் இல்லாம, இனி வந்து ஒலி, ஆடியோ, விஷுவல் மற்றும் வானொலி மூலமாவும் மாணவர்களுக்கு கற்றுத் தரப்படும் சொல்லியிருக்காரு. நெறைய பசங்களுக்கு மேக்ஸ்னாலே ஒரு பயம் இருக்கும். அந்த அச்சத்தை போக்குவதற்காக இனிமேல் கணக்கு பாடத்த வெறும் ஃபார்முலா மூலமா இல்லாம, கதைகள் வழியாவும், விளையாட்டுகள் மூலமாவும் ரொம்ப சுவாரஸ்யமா கத்துக் கொடுக்க போறாங்களாம். அதே மாதிரி பழைய கல்வி முறைய வந்து மாத்திட்டு, அறிவியல், சயின்ஸு, தொழில்நுட்பம், டெக்னாலஜி, பொறியியல், என்ஜினியரிங், கலை, ஆர்ட்ஸு, அப்புறம் கணிதம், மேத்ஸ் இதெல்லாம் ஒருங்கிணைந்த நவீன ஸ்ட்ரீம் கல்வி முறைக்கு நம்ம அரசு பள்ளி மாறப்போதாம். இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏஐ உடைய நுணுக்கங்களை மாணவர்களுக்கு கற்றுத் தர போறாங்களாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய நுணுக்கங்களை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்பவே கத்துக் கொடுக்க போறாங்களாம். ஏஐ பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். அது ஒருபோதும் நம்ம வேலையை பறிக்காதுன்ட்டு அமைச்சர் பார்த்தீங்கன்னா உறுதியா சொல்லியிருக்காரு. அதே போல இனி ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லயும் செய்தித்தாள் வாசிப்பு கட்டாயமா ஊக்குவிக்கப்படும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வெறும் படிப்பை மட்டும் தராம பேரண்ட்ஸை மதிக்கும் நற்பண்புகளையும் வளர்க்கும் விதமா பாடத்திட்டம் அமைய போகுதுன்னு சொல்லியிருக்காரு. கடைசியா 2 முக்கியமான அறிவிப்பும் வந்து அமைச்சர் வந்து கொடுத்திருக்காரு. ஒண்ணு தகுதி, திறமை இருந்தால் மட்டும்தான் இனி ஆசிரியர்கள் உள்ளே வர முடியும். 2வது கல்வித்துறையில உள்ள ஊழலை முற்றிலுமா ஒழிக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருக்காரு. ஸோ மக்களே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்க இந்த புதிய கல்வி திட்ட மாற்றங்கள் நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி தான். ஸ்கூல் பேக் சுமை குறைப்பு, ஸ்டீம் கல்வி முறை, கதைகள் வழியா கணிதம் இதுல எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த மாற்றங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ண தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.